பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல சக்திவேலு வீட்டுல போய் தங்கமயிலோட தங்கச்சி முத்துச்சுடர குமாருக்கு பேசி முடிச்சிருக்கிற விஷயத்த வீட்டுல வந்து சொல்லுவாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹால்ல தான் சொல்லுவாரு. முத்துவேலு அவங்க அம்மா எல்லாருமே இருப்பாங்க, குமாரு பழனிவேலு எல்லாருமே தான் இருப்பாங்க. தங்கமயிலோட தங்கச்சின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தாலும் குமாரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. அரசி தன்னை கல்யாணம் பண்றதுக்கு மறுத்துட்டா அப்படிங்கிற காரணத்தினால குமாரு அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. குமாரோட அப்பத்தாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாதுடா, இன்னொன்னு முறையும் வராது அப்படின்னு சொன்னாலும் சக்திவேலும் கேட்க மாட்டாரு. பாண்டியன் வீட்டுல மீனாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோமதி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க பாண்டியனும் சரவணனும் கடையில இருந்து மீனாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. செந்தில் எல்லாருமே இருப்பாங்க. அங்க பழனிவேல் வந்து தங்கமயிலோட தங்கச்சிய அண்ணன் குமாருக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்குங்கிற விஷயத்த சொன்னதும் எல்லாரும் வாயப்பழப்பாங்க. சரவணன் மட்டும் ரொம்ப திட்டுவார். குமார் என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்புனதுமே குமார் மேல எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது, அவனை கண்டு துண்டமா வெட்டி போடணும்னு ஆத்திரம் தான் வந்தது. ஆனாலுமே சொல்றேன், அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா அவன் வாழ்க்கை நாசமா தான் போகும். கோமதியும் அதெல்லாம் முறை வராதேடா, ஐயோ என்னடா இது கல்யாணம் அப்படின்னு சொல்லி வாய பழந்துட்டு இருப்பாங்க. அரசி குமார வேண்டான்னு சொல்லி மொத்தமா ஒதுக்கினாலுமே அவங்களுக்கு ஒரு ஓரத்துல குமார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுல விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேஸ் இருக்கும். எப்படி ஆனாலும் அரசிக்கு குமார் தாங்க. உங்களுக்கு எந்த ஜோடி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.